நடந்த செய்தி அதை பார்த்துருப்பீங்களா? அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னா, அந்த சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களுக்கு தான் அந்த பதிவு. என்ன அருள் அவர்களே, இந்த சமுதாயத்துல எவனும் வளரக்கூடாது, நீங்க மட்டும் வளர்ந்தா போதும். நீங்க மட்டும் வளர்ந்து உங்களுக்கு தேவையான எல்லாம் கிடைச்சு நீங்க செட்டில் ஆனா போதும் நினைச்சிருக்கீங்க. இது ஒண்ணுதானே. மத்தவன் எவன் எப்படி போனானோ, யார் தாலி எடுத்தானா, எவன் அடிச்சுக்கின்னு போனா நமக்கு என்ன? ஒட்டுமொத்த பாட்டாளிகளையும் அடிச்சுக்க விட்டுட்டு உனக்கு குளிர் காயணும், அதான் உனக்கு வேலை. அதானே அருள்? உங்களுக்கு நானும் மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சிருந்த பாவம், அது கடந்துட்டீங்க நீங்க. இமயமலைக்கும் தூசுக்கும் சண்டை, கரெக்ட். இமயமலைதான் எங்கள் மருத்துவர் ஐயா, இமயமலை தான். அதை நீ ஏன்டா சொல்ற? நீ ஏன் சொல்ற? அண்ணன் அன்புமணி தூசா? உண்மைதான். இன்னைக்கு அன்புமணி அண்ணன் தூசா தெரியல உங்களுக்கு. அன்னைக்கு இலவசமா கார் வாங்கி கொடுத்தாருன்னீங்களே, அன்னைக்கு தெரியல. அன்னைக்கு இந்த அன்புமணி அண்ணனை வச்சுக்கின்னு சுத்தி வந்து அடிச்சு சாட்டிங்களா, அப்ப தெரியல. இப்பதான் அண்ணன் அன்புமணி அவருக்கு தூசா தெரியறாரா? தம்மத்தோண்டு ஆங்கறத அம்மா பெரிய கப்பல எடுத்துடுவாங்க. உங்களுக்காக தான் அந்த பழமொழி. என்ன, உங்களால முடியும்னா, நீ திறமை உள்ளவனா இருந்தா போய் வழக்க போடு. என்ன, நீ போடு. அதை சந்திக்க தகுதி அவர் இருந்தா அவர் சந்திக்கிட்டோம். அதை விட்டுட்டு ஒரு பப்ளிக் மீட்டிங்ல, ஒரு பப்ளிக்ல என்ன நீ மாட்டு கத்துற? எப்படி இந்த தரப்பு அந்த தரப்பு அடிச்சுக்கணுமா? உங்க திமுக எஸ்டிமெண்ட் அதானா? இந்த ஒட்டுமொத்த பாட்டாளிகளையும் அடிச்சுக்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணும், இதுதான் அவங்களோட எஸ்டிமெண்டா? சொல்லுங்க. எங்க ஐயா பேசட்டும், புள்ளையா அப்பா பேசினா தப்பே கிடையாது, கூட்டு கூட அடிக்கட்டும். இது எங்க ஐயாவோட கருத்து. நீங்களா ஏன் பேசுறீங்க? சரி, நேத்து நடந்த ஒரு பொதுக்குழுன்னு ஒண்ணு போட்டு, சரி நீங்க உங்களுக்கு இந்த புத்தி மயிரே இல்லையா? நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ இன்னமும் பெரிய வேணா, நான் வந்து இதை பாரு, உங்களுக்கு நல்லா தெரியும், தேவையில்லாத வந்து பேச வச்சிருக்கீங்க, நல்லா இருக்காது. என்ன அடிமட்ட பாட்டாளிகளை பாரியா? அடிமட்ட பாட்டாளி சொந்தங்களை பாரு. அவனா ஓட்டு போடுறதா நீங்க பூர்த்தி. அவனா ஓட்டு போடுறதா நீங்க எம்எல்ஏ. நான் அன்புமணியான சாதனை சொல்லி தான் நீங்க ஓட்டு வாங்கினீங்க. இதான் பேச வச்சிடாதீங்க. மீண்டும் சொல்றேன், அடியில என்ன பாருங்க, அடி பாட்டாளி சொந்தங்களை பாரு. அவனா ஓட்டு போட்டு ஜெயிலுக்கு போய் சண்டை போட்டு அவனா பூர்த்தி வச்சதுனாலதான் நீங்க எம்எல்ஏன்னு.